கேஸ் சிலிண்டருக்கான இ-KYC பதிவுக்கு காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரகத்தால நடைமுறைப்படுத்தப்பட்ட இ-KYC எனப்படக்கூடிய சுய விவர பதிவுக்கான காலக்கெடு என்பது இன்றோடு முடிவடைகிறது. பதிவு இல்லாத கேஸ் இணைப்புகளுக்கு நாளை முதல் சிலிண்டர் புக் செய்ய முடியாத நிலை என்பது உருவாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அந்த வகையில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இன்னும் இந்த இ-KYC எனப்படக்கூடிய அந்த சுய விவர பதிவை மேற்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா இது எதற்காக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், எண்ணெய் நிறுவனங்களுடைய சமீபத்தில் ஆய்வுல மாதம் ஒன்றுக்கு 25 லட்சத்துக்கும் அதிகமான இணைப்புகள் மானியத்துடன் கூடிய சிலிண்டரை பெற்று வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதாக தெரிய வந்திருக்கிறது. ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள், இறந்து போன நபர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய இணைப்புகளை நீக்காமல் மானிய விளைவுல தொடர்ச்சியாக சிலிண்டரை பெற்று சட்டவிரோதமாக வணிக பயன்பாட்டிற்கு சுய லாபத்திற்காக பயன்படுத்துவது தெரிய வந்திருக்கிறது. இந்த சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய இந்த சிலிண்டர் விற்பனையை கட்டுப்படுத்தவும் முறையாக வாடிக்கையாளர்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கான மானியம் கிடைப்பதை உறுதி செய்யவும் தான் இந்த இ-KYC என்பது மத்திய அரசால கட்டாயமாக்கப்பட்டது. முதல்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளார வாடிக்கையாளர்கள் அந்த இ-KYC என்ற சுய விவரத்தை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக விநியோகஸ்தர்கள் நேரில் அணுகி சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களுடைய அலுவலகங்கள்ல இந்த இ-KYC மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அதன் பிறகாக வாடிக்கையாளர்களுடைய வசதிக்காக கால அவகாசம் வழங்கப்பட்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் இந்த சுய விவரத்தை அளிக்க எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் சராசரியா 85%, அதாவது தங்களுடைய இ-KYC விவரங்களை பதிவேற்றம் செய்திருந்த நிலையில் 15%, அதாவது 50 லட்சம் வாடிக்கையாளர்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. எனவே பதிவு இல்லாத கேஸ் இணைப்புகளை நாளை முதல் சிலிண்டர் புக் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இ-KYC வழங்காதவரிடம், விநியோகஸ்தர்களிடம் நேரடியாக அந்த இ-KYC பதிவேற்றம் செய்ய முடியாதவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் பதிவேற்றம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் அதனை பயன்படுத்தி இன்று மாலைக்குள்ளார அந்த பணிகளை முடிக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல விநியோகஸ்தர்களை தொடர்பு கொண்டும் விநியோகஸ்தர்கள் மூலமாக இன்று மாலைக்குள்ளே மீதம் இருப்பவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதை எண்ணெய் நிறுவனங்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். கேஸ் சிலிண்டருக்கான இ-KYC பதிவுக்கு காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறக்கூடிய நிலையில நாளை முதல் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கேஸ் புக் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.